பாகற்காய் வதக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாவக்காய் வதக்கல் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். போட்டு நல்லா வெங்காயம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் நல்லா நல்லா குக்காகி நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா சேர்த்து போட்ட பிறகு அந்த பாவக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த கடுகு வெங்காயம் கருவேப்பிலையோட பாவக்காவை போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த பாவக்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு பாவக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிருக்கணும். அப்புறம் பாவக்காவுக்கு தேவையானதை இடித்து போட வேண்டியதை போட போகிறோம். சோம்பு, ஒரு 3-4 பேர் பூண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு 1-2 இடிச்சுட்டு அதையும் அந்த பாவக்காலையே போட்டணும். ரொம்ப தூளாக இடிக்கக்கூடாது, கொஞ்சம் 1-2 இடிச்சுக்கணும். இடித்து பாவக்காலை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருணும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் பாவக்காய் வேகிறதுக்கு ஊற்றணும். ஊற்றிட்டு பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாவக்காய் வதக்கல் ரெடி.